அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி. தினத்தந்தியுடைய இன்றைக்கி தேதி என்னென்னா 14/5/2026 வியாழக்கிழமை. 1 by 1 சால்வ் பண்ணலாம் வாங்க. இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, கௌடில்யர் அரசியல் வித்தகர்னு சொல்கிறாங்களாம். அர்த்த சாஸ்திரம் எழுதியவர். அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே யாருன்னா சாணக்கியர். 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்கங்க. யார்? சாணக்கியர். சாணக்கியர்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஷ்ணுகுப்தர். அரசியல் தந்திரவாதின்னு சொல்லுவோம் நம்ம அவரை. சரிங்களா? அரசியல் வித்தகர். மௌரிய அரசோட தலைமை அரசியல் அந்த குருவாக இருந்தவங்க. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழேன்னு சாலை ஆரம்பிச்சிருக்குங்க. நடிகர் கமலஹாசனின் அண்ணன். கமலஹாசனின் அண்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருஹாசன். ஷாருஹாசன். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன கீழே ஆரம்பிச்சிருக்குங்க. நிலவு சூரியன் தற்காலிக மறைப்பு. டெம்பரரியாக மறைச்சிட்டு பழைய வரக்கூடியது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்கிறீங்கல்ல, அதை தான் கேட்காங்க. இங்கே எழுத பதில் என்ன? கிரகணம். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொன்னால் சோலார் எக்லிப்ஸ் இல்லைன்னா லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? வயது. வயதுன்னா என்னன்னு சொல்வீங்க? அகவை. அகவை, முடிந்த வயதுகள். சரிங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? அம்பை என்ற ஊர். அம்பை என்ற ஊர் டேஷ் அம்பானி என்ற திரைப்படம். அம்பைங்க ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு அடுத்து. பாபநாசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரம். அம்பா சமுத்திரம். அம்பா சமுத்திரம் அம்பானின்னு படமும் வந்துச்சுங்க. 2010 வந்த படம் அது. சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர். 2வது இடத்த வந்திருக்கனால ஈஸியாக சொல்லிடலாம். சமுத்திர கனின்னு சொல்லிடலாம். சமுத்திர கனி. நாடோடிகள் படம் பார்த்துப்பீங்களா, டைரக்டர். சரிங்களா? சமுத்திரக்கனின்னு நீங்கள் தெரிப்பாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்க. அதேமாதிரி இந்த சைடு வந்துவோம். 4 வலமிருந்து இடம் என்ன? தமிழக முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர். தமிழக முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னா சேகர் பாபு தான் சொல்கிறாங்க. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? பால் ஆரம்பிச்சுக்குங்க. பயிருக்கு நீர் பாய்க்கிறதுக்கு சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க. பயிருக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காண்டி சின்னதாக என்ன பண்ணியிருப்பாங்க? பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க. தண்ணி இந்த பாத்தி நானோன்னா அடுத்த பாத்திக்கு மாற்றணும்னு சொல்லி அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஓகே. 4 மேலேருந்து கீழே கியூபாவுடைய புரட்சியாளர். கியூபாவுடைய புரட்சியாளர் கம்யூனிசத்துக்காண்டி சோசியலிசத்துக்காண்டி போராடினவர் யார்? சேகுவேரா. பதில் என்ன? சேகுவேரா. இவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, புரட்சி பழுத்து விட ஆப்பிள் பழம் இல்லை, நாம் தான் அதை விட செய்ய வேண்டும் அப்படின்னு புரட்சிக்கு ஒரு வேர்டு மீனிங் கொடுத்தது. ஓகேங்க. 11 கீழேருந்து மேலே என்ன? மேஜர் முகுந்த் பற்றிய திரைப்படம். மேஜர் முகுந்த் இப்போ சிவகார்த்திகேயன் படம் 2026 வந்தாங்க. என்ன படம்? அமரன். சரிங்க. 11 வலமிருந்து இடம் என்ன? ஒரு சத்துள்ள மருத்துவ குணமுள்ள கீரை. 4 எழுத்துங்க. இங்கே ஆளை ஆஞ்சு தீயில் முடிஞ்சிருக்கனால நம்ம அகத்திக்கீரைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 4 எழுத்துனா வல்லாரக்கீரை சொல்லலாம். கீரை சத்தான கீரைனா அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரக்கீரை,
துதுவலை இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இங்கே உள்ள ஹிண்ட்டுக்கு அகத்தி கிடச்சிச்சு. 10 மேலேருந்து கீழே கேல ஆரம்பிச்சு. வஞ்சனை. வஞ்சனைனா சூழ்ச்சி. சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கபடம்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் வேட நீங்கள் இதில் ஹிண்ட்டு கொடுத்தீங்கன்னா கள்ளம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? 15 இடமிருந்து வலம் இல்லை. மலை உச்சி இல்லைன்னா முகடு. மலை உச்சி இல்லைன்னா முகடை என்னன்னு சொல்லுவீங்க? சிகரம்னு சொல்லலாம். பதில் என்ன? சிகரம். ஓகேங்க, இந்த சைடு சால்வ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? பால ஆன்சருக்கு. தமிழ் பேசும் கேரள மாநிலம். தமிழ் பேசக்கூடிய கேரள மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலக்காடு தாங்க. இன்னும் நிறைய தமிழன்ஸ் இருக்காங்க. பாலக்காடு. ஓகே, 12 வலமிருந்த இடமாங்க. வேலை ஆஞ்சு காலம் முடியுதுங்க. பில்லாவின் கூட்டாளி. பில்லாவின் கூட்டாளின்னா நீங்கள் படம் பேர் சொல்லுங்கள். கேடி பில்லா கில்லாடி ரங்கா. ரங்கா தான் இதோட நேமு. 2013 வந்த படம். அந்த படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. சரிங்களா? 7 மேலேருந்து கீழே என்ன? ஆள ஆரம்பிச்சுக்குங்க. பல பொருட்களை ஒரு இடத்தில் கிடைக்கும் கடைகள். சந்தைன்னு சொல்லலாம். பல பொருட்களை ஒரே இடத்தில் கிடைக்கும். சந்தை இல்லை பஜார்னு சொல்லலாம். இந்த 2 வேர்டுக்கும் மீனிங் ஆகக்கூடியது என்னது? அங்காடி. என்னது? அங்காடி. சரிங்க. 9 வலமிருந்து இடம் என்ன? இரு பாலரிடமும் ஏற்படும் ஈர்ப்பு. இரு பாலரிடமும் ஏற்படும் ஈர்ப்பை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா லவ், காதல். சரிங்களா? அடுத்து 13 கீழேருந்து மேலே என்ன? புதைந்திருக்கும் செல்வம். புதைந்திருக்கும் செல்வத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? புதையல். என்னன்னு சொல்லுவீங்க? புதையல். சரிங்க. 13 இடமிருந்து வலம் இருக்கா? புது உடை. எல்லா பண்டிகைக்கும் புது உடையை கட்டிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படிங்கிறத புத்தாடை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. 14 மேலேருந்து கீழே தாள ஆன்சுக்குங்க. தாய்க்கு பின் யார் அப்படின்னு கேட்டால் தாய்க்கு பின் தாரம். தாரம்னா மனைவி. ஓகேங்களா? அம்மாவுக்கு அப்பா மனைவி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அம்மாவை போல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? புல், செடி, கொடி, மரம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம்? பொதுவாக ஒரு பேர் சொன்னீங்கன்னா தாவரம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்தையும் என்னன்னு சொல்லலாம்? தாவரம். பதில் என்ன? தாவரம். ஓகே, தாவரம் எழுதி. கடைசி 2 தான் இருக்குதுங்க. 17 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். இந்திய டேஷ் வீராங்கனை சானியா மிர்சா. அவங்க என்ன கேமில் விளையாடுவாங்க? இந்தியா டென்னிஸ் வீராங்கனை தான் சானியா மிர்சா. பதில் எங்கே எழுதணும்? இங்கே. என்னது? டென்னிஸ் வீராங்கனை. ஓகேங்க. 17 கீழந்து மேலே மறைந்த குணச்சித்திர நடிகர். மறைந்த குணச்சித்திர நடிகை அப்படின்னா டேலான்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி கணேஷ் சொல்லலாம். அவரோட நேம் வந்து கணேசன் தான். எம் கணேசன் தான். டெல்லி கணேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? திருநெல்வேலிக்காரங்க தான் அவங்களும். ஸோ இதுதான் இன்றைய பதில். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்தாங்க. வேறு எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் கொடுத்தாங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கள் வித்தியாசத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ ஸ்க்ரீன் அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நாள் இதை ஹோல்டிங் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இந்த கேமை வந்து விளாண்டு பாருங்கள் சரிங்களா. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை வந்து வேடை வந்து நடுவில் உள்ள வேடை வச்சு எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, மெட்டி மே ஆரம்பிச்சுக்கோங்க. மெட்டின்னு எழுதலாம். வச்சுட்டு படிகம் உள்ள லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணி விளாடுங்க. 15 வேர்டாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதுவும் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.